الذين كفروا لرسلهم لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا فأوحى إليهم ربهم لنهلكن الظالمين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு கண்ணியமும் புண்ணியமும் நிறைந்த இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய தியாக திருநாளான பெருநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடிவிட்டு நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்தில் அவன் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களையும் அவனுடைய வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நசீபையும் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகிலே ஒரு சிறந்த படைப்பாக மனித படைப்பை படைத்திருக்கின்றான். இந்த மனிதன் இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு 3 விஷயங்கள் இன்றியமையானதாக, மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஒரு மனிதன் அவன் உயிர் வாழ வேண்டும், அவன் நிம்மதியான முறையில் தன்னுடைய வாழ்நாட்களை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய 3: அவன் உண்ணக்கூடிய உணவு, அவன் உடுத்தக்கூடிய உடை, அவன் இருக்கக்கூடிய இருப்பிடம். இந்த 3ம் சரியான முறையில் இல்லாமல் ஒரு மனிதனால் நிம்மதியாக வாழ முடியாது. எனவே அந்த மனிதன் அவன் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்பான முறையில் இருத்தல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. உணவு எங்கிருந்தாலும் கிடைத்துவிடும், அவன் உடுத்தக்கூடிய உடைகள் எங்கிருந்தாலும் அவனுக்கு கிடைத்துவிடும், எதையோ வைத்து அவனுடைய அந்தரங்க உறுப்புகளை மறைத்துக் கொள்வான். ஆனால் அவன் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடம் பாதுகாப்பான முறையில் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவன் பயந்த முறையிலே தன்னுடைய வாழ்நாட்களை கழிக்கக்கூடியவனாக இருப்பான். எனவே ஒரு மனிதன் அவனுக்கான ரிஸ்கை தேடுவதற்கு முன்னால், அவனுக்கான ஆடைகளை தேடுவதற்கு முன்னால் அவன் இருக்கக்கூடிய இடம் அவனுக்கு பாதுகாப்பானதா என்பதை உறுதி செய்வது என்பது மிகவும் இன்றியமையாததாக காணப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத் இப்ராஹிமிலே பதிவு செய்கின்றான், நபிமார்கள் அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் தன்னுடைய எதிரிகளிடத்தில், அல்லாஹுவை மறுக்கக்கூடிய மக்களிடத்திலே அல்லாஹுவை பற்றி அவர்கள் கூறும் பொழுது, எச்சரிக்கை செய்யும் பொழுது அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு மாறாக நபிமார்களையும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களையும் அவர்கள் விமர்சிக்கக்கூடியவர்களாகவும், கொலை செய்யக்கூடியவர்களாகவும், துன்புறுத்தக்கூடியவர்களாகவும், பயமுறுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை நாம் பல்வேறு ஆயத்துகளில் காண்கின்றோம். அப்படி இருக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஆயத்திலே பதிவு செய்கின்றான், வகாலல்லதீன கஃபரு, அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் கூறினார்கள். யாரை பார்த்து? லிருசுலிஹிம், அவர்களுக்காக அனுப்பப்பட்ட நபிமார்களை பார்த்து அவர்கள் கூறினார்கள், லனுக்ரிஜன்னகும் மின் அர்லினா, அதாவது நீங்கள் இறைவனை பற்றி, உங்களுடைய இறைவனை பற்றி எங்களிடத்திலே வந்து நீங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கின்றீர்கள். இதற்கு மாறாக நாம் உங்களை என்ன செய்வோம்? இந்த ஊரை விட்டே உங்களை துரத்தி விடுவோம் என்பதாக கூறுகின்றார். லனுக்ரிஜன்னகும் மின் அர்லினா, இந்த பூமியிலிருந்து உங்களை விரட்டி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவு லதஊதுன ஃபீ மில்லத்தினா, உங்களுக்கு அந்த சூழல் வேணாம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? எங்களுடைய மார்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். நாங்கள் எந்த கடவுளை வணங்குகின்றோமோ அந்த கடவுளை நீங்கள் வணங்குங்கள், இல்லை என்றால் இந்த ஊரை விட்டு உங்களை நாங்கள் துரத்தி அடித்து விடுவோம் என்பதாக நபிமார்களை பார்த்து அன்று இருந்தக்கூடிய எதிரிகள், இஸ்லாத்தின் எதிரிகள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு அறிவித்தான், ஃபௌஹா இலைஹிம் ரப்புஹும் லனுஹ்லிகன்னல் ஸாலிமீன். அல்லாஹ் அதற்கு மாறாக அவர்களை நாம் அழித்து விடுவோம் என்பதாக பதிவு செய்கின்றான். என்னுடைய இறை வசனங்களையும் என்னுடைய வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய நபிமார்களை நீங்கள் துன்புறுத்துவீர்கள், அவர்களை நீங்கள் விரட்டி அடிப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை அழித்து விடுவேன் என்பதாக பதிவு செய்கின்றான். அதற்கு பின்னால் வரக்கூடிய ஆயத்தில் இவ்வாறாக கூறுகின்றான், வலனுஸ்கினன்னகுமுல் அர்த மின் பஅதிஹிம். அவர்களை அழித்ததற்கு பின்னால் அந்த ஊர்களில் உங்களை நாம் அமர வைப்போம். என்னுடைய வார்த்தைகளை ஒருத்தவங்க மறுத்து உங்களை விரட்டுவாங்கன்னு சொன்னா நாம் என்ன செய்வோம்? அவங்களை அழிச்சிட்டு அந்த ஊர்ல உங்களை நாம் நிலைநாட்டுவோம் என்று சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு ذَلِكَ لِمَنْ خَافَ مَقَامِي وَخَافَ وَعِيدِ. இது யாருக்கு என்று சொன்னால், என்னுடைய என் முன்னால் விசாரணைக்காக நிற்கப்படுவதை அஞ்சி எவர்களெல்லாம் எனக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ, என்னுடைய எச்சரிக்கையான வசனங்களை எவர்கள் அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்கான சன்மானம் இது, அவர்களுக்கான பெருமை இது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே பதிவு செய்கின்றான். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் சார்ந்த இடம் பாதுகாப்பானதா என்பதை உறுதி செய்து கொள்வது என்பது அவனுக்கு மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது. நாம் இந்த மாதம் முழுக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக வரலாறுகளை நாம் அவ்வப்பொழுது நினைவு கூர்ந்து வருகின்றோம் இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதையும் பதிவு செய்கின்றான். அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்ட போது தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்தில் சென்று விட்டு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்ட போது அவர்கள் இவ்வாறாக துவா செய்தார்கள். அதற்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. ரப்பனா இன்னி அஸ்கன்து பின் துர்ரியதி, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நான் இந்த இடத்தில் அவர்களை குடியேற வைத்திருக்கின்றேன். அது எந்த மாதிரியான இடம்? பிவாதின் நோயதி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம், புண்ணியம் நிறைந்த கண்ணியம் நிறைந்த இந்த காபாவின் அருகில் அவர்களை நான் இட்டு செல்கின்றேன். ஆனால் இந்த இடம் எப்படிப்பட்டது? ஒரு விளைச்சல் இல்லாத, ஒரு விவசாயம் செய்ய முடியாத ஒரு பொட்டை காட்டில், ஒரு பள்ளத்தாக்கில் அவர்களை நான் விட்டுவிட்டு செல்கின்றேன். எதற்காக? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த, அவர்கள் உனக்கான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. எனவே அவர்களுக்கு நீ எந்த மாதிரியான உதவியை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் என்று சொன்னால், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த ஃபஜ்அல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், அதாவது அங்கு வசிக்கக்கூடிய மக்களில் ஒரு தகையினரின் இதயங்களை இவர்களுக்கு பகரமாக நீ சாட்டுவாயாக, அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக, அவர்கள் மீது அன்பு காட்டும் விதமாக இங்கு இருக்கக்கூடிய மக்களில் ஒரு சாராரின் இதயத்தை திருப்பி விடுவாயாக என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு துவா செய்கின்றார்கள். ஒரு சுகுஹும் மின ஸமராத்தில் அல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் உனக்கு நன்றி செய்யும் பொருட்டு அவர்களுக்கு கனி வழக்கங்களிலிருந்து அவர்களுக்கான உணவை நீ வழங்குவாயாக என்கிற துவாவை கேட்கின்றார்கள். இது அல்லாமல் இன்ன பிற துவாக்களையும் கேட்கின்றார்கள். அதனுடைய விளைவுதான் இன்று அரபு நாடுகளில் எந்த ஒரு எந்த ஒரு அதாவது ஒரு கஷ்டமான சூழலும் இல்லாமல் அவர்கள் சுமூகமான முறையில் அவர்களுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உணவுக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. ரப்பனா ஜஅல் பலதனா, அதாவது ஆமினன், இந்த ஊரை நீ ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஊராக, அவர்களுக்கு எந்த வகையிலும் கஷ்டமில்லாத ஊராக இந்த ஊரை நீ ஆக்கி வைப்பாக என்று அவர்கள் அன்று கேட்ட துவாவின் விளைவாக இன்று அரபு நாடுகளில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், குறிப்பாக மக்கா மதினா நகரிலே வசிக்கக்கூடிய மக்கள் நல்ல முறையில் அவர்களுடைய வாழ்க்கையை கழித்து வருகின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இதன் விளைவாக நாம் உணரக்கூடிய விஷயம், அவர்கள் தன் குடும்பத்தை தங்க வைப்பதற்கு முன்னால் அவர்கள் கேட்ட விஷயம், அவர்களுக்கான பாதுகாப்பை நீ உறுதி செய்து கொடு, அவர்களுக்கான ரிஸ்கை நீ வழங்குவதற்கு முன்னால் அவர்கள் வசிக்கக்கூடிய இடம் பாதுகாப்பானதா என்பதை நீ உறுதிப்படுத்தி அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடு என்கிற விஷயத்தை நாம் இந்த ஆயத்தின் வழியாக பார்க்கின்றோம். அதே போல எந்த அளவிற்கு என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் எல்லா வகையிலும் ஒரு மனிதனின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. அது எப்பேற்பட்ட ஒரு சூழலில் இருந்தாலும் கூட இல்லையா? குறிப்பாக நாம் தொழுகைகளில் நின்று விட்டோம் என்று சொன்னால் என்ன நடந்தாலும் நாம் என்ன செய்ய முடியாது? தொழுகையை முறித்துக் கொள்ள முடியாது. ஆனால் ஒரு சில இக்கட்டான சூழல்கள் வரும் பொழுது, அந்த சந்தர்ப்பம் நமக்கு சாதகமானதாக இல்லாத பொழுது அந்த தொழுகையும் நமக்கு தகுந்தமாறு மாற்றிக்கொள்ளுமாறு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. உதாரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் ஸலாத்துல் ஹவுஃப் என்று ஒரு தொழுகையே இருக்கின்றது, பயத்திற்கான தொழுகை. உதாரணமாக போர்க்காலங்களில் மற்ற
போர் சூழல் ஏற்படக்கூடிய காலங்களில், எதிரிகளின் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய காலங்களில் நம்முடைய தொழுகைகளை சுருக்கிக் கொள்ளலாம், நம்முடைய தொழுகைகளை வேறு விதமாக அமைத்துக் கொள்ளலாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், فَإِنْ خِفْتُمْ فَرِجَالًا أَوْ رُكْبَانًا فَإِذَا أَمِنْتُمْ فَاذْكُرُوا اللَّهَ كَمَا عَلَّمَكُم مَا لَمْ تَكُونُوا تَعْلَمُونَ என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஒருவேளை நீங்கள் பயப்படுறீங்க, என்ன எதுக்கு பயப்படுறீங்க? நம்ம தொழக்கூடிய சமயத்துல எதிரிகள் நம்மளை கொலை செஞ்சிருவாங்களோ, நம்மளை தண்டிச்சிருவாங்களோ, ஏதாச்சும் நமக்கு நம்மளுடைய பொருட்கள்ல திருடிட்டு செஞ்சிருவாங்களோ, அல்லது ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்கிற அச்சம் உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் இருக்கக்கூடிய சூழலே அமைத்துக் கொள்ளுங்கள். நடந்துகிட்டு நடந்த முறையிலே நீங்க உங்கள் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். வாகனத்தில் போய்கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், அந்த வாகனத்தில் போய்கொண்டு அந்த பயணம் செல்லும் வகையிலே உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கம் இவ்வளவு இலகுவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. இப்பொழுதும் போர்க்காலங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, போர் நடந்திருக்கக்கூடிய சமயத்துல தொழுகை டைம் வந்துருச்சு, தொழுகையை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டம் தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கும், இன்னொரு கூட்டம் மக்களை, அந்த தொழக்கூடிய மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் எதிரிகளிடத்திலிருந்து. அவர்கள் அந்த தொழுகையின் நடுவிலே உதாரணமா ஒரு ரக்காத் தொழுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரக்காத் தொழுதுட்டு அவங்க பின் வந்துருவாங்க, அடுத்து இருக்கக்கூடியவர்கள் இரண்டாவது ரக்காத்தை பூர்த்தி செய்வார்கள். இந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் அவன் இருக்கக்கூடிய வகையில் தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பை கருதாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது என்கிற அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எண்ணற்ற வழிகளை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்று இஸ்லாமியர்களின் வாழ்வாதாரம் பாதுகாப்பானதாக இருக்கின்றதா என்கிற ஒரு கேள்வி இங்கு எழுகின்றது. உதாரணமாக, நாம் ஊர்களில் இருந்தாலும் சரி, அல்லது நம்ம உலகளாவிய எந்த இடங்களில் இருந்தாலும் சரி, உலகளவில் நாம் பார்க்கும் பொழுது இந்த இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியானதாகவே காணப்படுகின்றது. எல்லா இடத்திலிருந்தும் நமக்கான தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் இதை எப்படி கையாளுவது, இது ஏன் நிகழ்கிறது, இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லையா? எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, எனவே ஒரு தலைவன் இருக்கின்றான் என்று சொன்னால், அது அந்த தலைவன் வீட்டிற்கான தலைவனாக இருந்தாலும் சரி, நாட்டிற்கான தலைவனாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவனை சார்ந்து உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமை அந்த தலைவனுக்கு இருக்கின்றது. அப்பொழுதுதான் அவனை சார்ந்து உள்ள மக்கள், அவனை பின்பற்றக்கூடிய மக்கள் சரியான முறையில், நிம்மதியான முறையில் தன்னுடைய வாழ்வாதாரங்களை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பதட்டமான சூழல் இருக்கும் பொழுது, எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நிகழலாம் என்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, மனிதர்கள் சரியான முறையில், நிம்மதியான முறையில் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. உதாரணமாக, நாம் பல்வேறு விஷயங்கள், வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை விஷயங்களை நாம் பல்வேறு நேரங்களில் கேள்விப்படுகின்றோம். அவர்கள், அதாவது எந்த அளவிற்கு என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது உதாரணமா இஸ்லாத்தை ஆரம்ப காலங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல எல்லாருமே பயந்து தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. குறைஷிகள் எந்த வேணாலும், என்ன நேரத்தில் வேணாலும் நம்மளை தாக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்கிற ஒரு சூழல், ஒரு பதட்ட சூழல் இருந்து கொண்டே இருந்தது, இல்லையா? ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் அவர்கள் அதற்கான எந்த ஒரு பய சூழலும் ஏற்படவில்லை. காரணம் அவர்களுடைய தைரியம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், காபாவுல தவாஃப் செய்யும் போது முன்னாடிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப காஃபிர்கள் இல்லாத டயத்துலதான் ஒளிஞ்சு தவாஃப் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல அதனை முறியடிக்கும் விதமாக துணிச்சலோடு தைரியமாக காபாவில் நின்று கொண்டு ஒரு எச்சரிக்கை விடுகின்றார்கள் குறைஷிகளை, குஃபார்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதாவது எந்த அளவிற்கு சொன்னா, மன் அராத அன் தஃகுலஹு உம்மா, எவர்கள் தன்னுடைய தாய், அதாவது ஒரு தாய், என்னுடைய மகன் இறந்து விட்டானே என்கிற ஒரு சூழ்நிலை அடைந்து கொள்ள வேண்டும் என்று எவன் ஆசைப்படுகின்றானோ, அதாவது தன்னுடைய பிள்ளையை இழந்த தாயை துக்கம் எந்த அளவு இருக்கும், அப்படி யாராச்சும் உங்க தாயை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, யூத்திம வலதகோ, ஒரு குழந்தை, அதாவது தந்தையை இழந்த குழந்தையின் நிலையை பற்றி யாரும் கவலைப்பட எண்ணுகிறீர்கள் என்று சொன்னால், அதாவது கணவனை இழந்த விதவையாக தன்னுடைய மனைவியை காண வேண்டும் என்று யாரேனும் விருப்பப்படுகின்றீர்கள் என்று சொன்னால், இந்த பள்ளத்தாக்கில் என்னை வந்து நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று துணிச்சலோடு கொள்கின்றார்கள் காபாவில் நின்று கொண்டு தவாஃபின் போது. அப்ப எந்த அளவிற்கு ஒரு மனிதன் தைரியமாக இருக்கிறான் என்று சொன்னால்,
அவனை சார்ந்த சமூகமும் தைரியமாக இருக்கும் என்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நமக்கான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவே அந்த அளவு அதற்கு முன்னால் வரைக்கும் மக்கள் எல்லாம் பயந்த ஒரு சூழல். என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு பின்னால் தான் பற்பல சிறந்த நிகழ்ச்சிகள், சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறாக கூறுகின்றார்கள், இன் இஸ்லாம் உமரன் கான ஃபத்ஹன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா, அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கிடைத்தது. ஒயின் ஹிஜ்ரத்துஹு கானத் நஸ்ரன், அவர்கள் செய்த ஹிஜ்ரத் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. ஏன்னா நாங்க ஹிஜ்ரத் செய்ததுக்கு பயந்து பயந்து போயிட்டு இருந்தோம். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு பின்னால் நாங்கள் தைரியமாக நாங்கள் ஹிஜ்ரத் செய்தோம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர்களுடைய ஹிஜ்ரத் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது என்பதாக கூறுகின்றார்கள். ஒயின் இமாரத்துஹு கானத் ரஹ்மா, அவர்கள் ஆட்சி செய்தார்கள் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. இந்த ஆட்சி காலம் இருக்கிறது எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரஹ்மத்தாக, அருட்கொடையாக இருந்தது என்பதாக கூறுகின்றார்கள். வலகத் குன்னா மா நுஸல்லி இன்தல் கஅபா ஹத்தா அஸ்லம உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நாங்கள் ஒருபோதும் காபாவிலே எங்களுடைய தொழுகை நிறைவேற்றவில்லை. ஏன்னா தொழுக முடியாது திறந்த வெளியில, எப்போது வேண்டுமானாலும் குஃபார்கள் வந்து கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதற்கு முன்னால் வரைக்கும் நாங்க என்ன செய்யல, காபாவில் தொழுகவில்லை. ஃபலம்மா அஸ்லம காத்தல குரைஷியன் ஹத்தா ஸல்லா இன்தல் காபா, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் அவர்கள் குறைஷிகளை எதிர்த்து துணிச்சலாக காபாவிலே தன்னுடைய தொழுகையை நிலைநாட்டினார்கள். வஸல்லைனா மஅஹு ஃபிஸ்ஸஹ், அவர்களோடு சேர்ந்து நாங்களும் காபாவில் எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றினோம் என்பதாக இந்த ஹதீஸிலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதன் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவன் தைரியமானவனாக இருக்க வேண்டும். சரி, இவ்வளவு பெரிய தைரியம், இவ்வளவு பெரிய துணிச்சல் எதனால வருது, ஏன் வருது, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இல்லையா? அதற்கான உதாரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும், அதாவது ஒட்டுமொத்த எதிரிகளும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்? ஷைத்தான் உட்பட அவர்களுக்கு பயந்தான். காரணம், அவர்கள் யாருக்கும் பயப்படவில்லை, மாறாக அல்லாஹ்வுக்கு முழுமையாக பயந்தார்கள். அல்லாஹ்விற்கு முழுமையாக பயந்தார்கள். ஒரு பிரபலமான ஹதீஸை நாம் பார்க்கின்றோம், மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபஹு குல்ல ஷை, எவன் ஒருவன் இறைவனுக்கு மட்டும் பயப்படுகின்றானோ அவனுக்கு இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் பயப்படும். மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபஹு குல்ல ஷை, எவன் இறைவனுக்கு பயப்படுகின்றானோ அவனை பார்த்து உலகில் இருக்கக்கூடிய அனைத்தும் பயப்படும். ஒமன் கைர ஹாஃபல்லாஹ் ஹவ்வஃபஹுல்லாஹு மின் குல்லி ஷை, எவன் ஒருவன் இறைவனுக்கு மட்டும் பயப்படவில்லையோ, இறைவனை தவிர்த்து விட்டு மற்ற விஷயங்களுக்கு பயப்படுகின்றானோ, ஒமன் ஹவ்வஃபஹுல்லாஹு மின் குல்லி ஷை, அல்லாஹ் மற்ற அனைத்து படைப்புகளையும் வைத்து அவனை பயமுறுத்துவான், பயப்பட செய்வான் என்கிற ஹதீஸை நாம் இங்கு பார்க்கின்றோம். இது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சர்வசாதாரணமா இதற்கான எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஒரு சில நேரங்கள்ல அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய தவக்குல், அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை சற்று குறையும் பொழுது, அதில் பலவீனம் ஏற்படும் பொழுது, இன்ன பிற விஷயங்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பயப்படக்கூடிய சூழலை எல்லாம் நாம் சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்க்கைகளில் சந்தித்து வருகின்றோம். எனவே அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் முழுமையான முறையில் அல்லாஹுக்கு பயப்படும் பொழுது எல்லாமே நமக்கான சாத்தியமாக ஆகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது இந்த வரலாறை நீங்கள் பல்வேறு நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு வேலை விஷயமாக சிரியா பயணம் போறாங்க. சிரியா பயணம் போயிட்டு திரும்பி மக்கா மதினா வழியா வரக்கூடிய சமயத்துல பொதுவாகவே இரவு நேரங்களில் அவர்கள் ரோந்து பணிகளில் ஈடுபடுவார்கள். ஏன்னா ஆட்சியாளர்னா அவங்களுடைய கடமை தானே, தன்னை சார்ந்த மக்கள் எப்படி அவர்கள் நிம்மதியான முறையில் வாழ்கின்றார்களா, எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் உறுதி செய்ய வேண்டியது அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களின் கடமை. அப்ப பெரும்பாலும் தனியாக அவர்கள் செல்வார்கள். அப்ப திரும்பி வந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இரவு நேரத்துல ஒரு வயதான மூதாட்டி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொல்கின்றார்கள். பதிலுக்கு சலாம் கூறியதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து கேட்கின்றார்கள், என்ன எப்படி உமருடைய ஆட்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு கேட்கணும். ஏன்னா ஆனா அந்த மூதாட்டிக்கு இவங்க தான் உமருங்கிறது தெரியாது. ஜெனரலா கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, நல்ல விதமா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல அந்த மூதாட்டி ரொம்ப விரக்தியில இப்படி சொல்றாங்க,
என்ன சொல்றாங்க அப்படின்னா, லா ஜஸாஹுல்லாஹு அன்னி கைரன், என் மூலியமாக அல்லாஹ் அவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் வழங்க மாட்டான். இவங்க ஏதோ சந்தோஷமா கேட்கிறாங்க, ஆனா வந்த பதில் எப்படி அகைன்ஸ்டா வந்திருக்கு. என்னின் விளைவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் அல்லாஹ் வழங்க மாட்டான். உடனே ரொம்ப ஷாக்காய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல அந்த மூதாட்டி கூறுகின்றார்கள், லிஅன்னஹு வல்லாஹு மா நாலினி மின் அதாஇஹி முந்து வலியின் அமீருல் முஃமினீன தீனாரன் வலா திர்ஹமன். அவர் முஸ்லிம்களுக்கான அமீருல் முஃமினீனா பதவி ஏத்துக்கிட்டார். அப்படி பதவி ஏற்றதற்கு பின்னால் உதவித்தொகை, மக்களுக்கான உதவித்தொகைன்னு இருக்கும்ல, அதுல இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு தீனாரோ திர்ஹமோ வழங்கப்படல அப்படின்னு ரொம்ப அவங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துறாங்க. இதை கேட்டதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் ஆட்சியில இருக்கிறாரு, நீங்க எங்கேயோ ஒரு கடைக்கோடி ஒரு மூலையில இருக்கீங்க, உங்களுடைய நிலைமை அவங்களுக்கு எப்படி தெரியும்? யாராச்சும் சொன்னாதானே தெரியும், யாரும் சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல அந்த மூதாட்டி சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் இங்க பார்க்கின்றோம். அதாவது சுப்ஹானல்லாஹ் வல்லாஹி மா ظننا ان احدا يلي عمل الناس ولا يدري ما بين مشرقها ومغربها. கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டவருக்கு, கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொண்டவருக்கு அவர்களுடைய ஊர்களில் நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயம் அவருக்கு தெரியல, அதை பத்தின அறிவு இல்லைன்னு சொன்னா இது கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். அழுது விட்டு சொல்றாங்க, அதாவது இதுக்கு நஷ்டஈடு, உங்களுக்கு அவர் செஞ்ச அநீதிக்கு எவ்வளவு நஷ்டஈடு கொடுத்தா நீங்க திருப்தி ஆவீங்க, அதை நான் கொடுத்துறேன், ஏன்னா அவருடைய நஷ்டவாளியாக நான் அவரை கியாமத் நாள்ல பாக்குறதுக்கு நான் ஆசைப்படல அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல, என்ன விளையாடுறீங்களா அந்த மூதாட்டி, அவங்களுக்காக அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் இது பண்றீங்க, நஷ்டஈடு கொடுக்குறீங்க அப்படின்னு இப்படி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல ரெண்டு சஹாபிகள் வராங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு, இவங்க ரெண்டு பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீர் முஃமினீன் அப்படின்னு சலாம் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க இந்த மூதாட்டி ஷாக் ஆயிராங்க. என்னடா இவ்வளவு நேரம் நம்ம அமீர்ட்ட தான் பேசிட்டு இருந்தோமா, நம்ம ஆட்சியாளர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தோமான்னு கேட்டதுக்கு அப்புறம், என்ன மன்னிச்சுக்குங்க, நான் தெரியாம, நீங்க தான் தெரியாம நான் பேசிட்டேன், இல்ல பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல ஒரு வழியா பேசி ஒரு 25 தீனார்களை முடிவு செய்து என்ன செய்யறாங்க, இந்த இரண்டு சஹாபிகளை மத்தியில் சாட்சியாக வைத்துக்கொண்டு ஒரு காகிதத்தை கேட்கின்றாரு. காகிதம் இல்லாத சூழ்நிலையில தன்னுடைய ஆடையிலிருந்து ஒரு பகுதியை கிழிச்சு அதுல எழுதி அப்பவே ரெண்டு பேர்த்தையும் வச்சு சாட்சியா சொல்லிடுறாங்க, இவர்களுக்கு வழங்கப்பட்ட அநீதிக்கு பகரமாக நான் 25 தீனாரை வழங்கி விட்டேன், கியாமத் நாளில் இதற்கு பகரமாக அல்லாஹ் என்னை சோதித்து விடக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு பிறகு அதான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, நான் மரணிக்கும் தருவாயில் இந்த துணியை என்னுடைய கஃபனோடு சேர்த்து நீங்கள் புதைக்க வேண்டும், என்னுடைய கஃபனோடு சேர்த்து இந்த துணியை நீங்கள் புதைக்க வேண்டும், கியாமத் நாளில் நான் எழுப்பப்படும் பொழுது நான் ஒரு நிம்மதியான முறையில் நான் இதனை ஒரு சாட்சியாக வைத்து எழுப்பப்படுவேன் என்கிற விஷயத்தை அவர்கள் கூறிய விஷயத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். எனவே நம்மை ஆளக்கூடியவர்கள், அது ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்கள் முழுமையான முறையில் அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை சார்ந்த மக்களும் நாட்டு மக்களும் நிம்மதியான முறையில் குடும்ப மக்களும் வாழ்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 13 வருஷம் அவங்க ஆட்சி ஆண்டிருக்காங்க. அதாவது இந்தியாவின் தேச தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி கிட்ட கேட்டப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி நடத்தியதை போல ஒரு ஆட்சி நிகழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார்கள். இன்னொரு வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு கிதாப், ஒரு புக் எழுதியிருக்கிறார், தி 100 அப்படின்னு சொல்லிட்டு. அது எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா, அதாவது ரேங்கிங் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இன் ஹிஸ்டரி, 100 நபர்களை தேர்ந்தெடுத்து, அதாவது மக்களால் ஈர்க்கப்பட்ட 100 மனிதர்கள், மனிதர்கள் என்கிற ஒரு கிதாபு அவர் எழுதியிருக்கார். அதில் முதலிடம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களால் ஈர்க்கப்பட்ட, பெரும்பாலும் கவரப்பட்ட, அதில் 51வது 2வது இடங்களில் யார் வருகிறார்கள் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். இது எதனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு இந்த இதை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஜஸ்டிஸ், அவங்களுடைய நீதி நிலைநாட்டு முறை, அதே போல ஸ்ட்ராங் லீடர்ஷிப், அவர்களுடைய உறுதியான தலைமை பண்பு, அதே போல எக்ஸ்போசிஷன் ஆஃப் இஸ்லாமிக் ரூல்ஸ், இஸ்லாமிக் ரூல்ஸ் அவர்களை எப்படி அவர்கள் கையாண்டார்கள், எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள், அதே போல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், அவங்களுடைய அந்த ஆட்சி அதிகார முறை, கவர்னன்ஸ், இது எல்லாமே எப்படி நடத்தினாங்க, இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு இந்த இடத்தை வழங்கினார்கள். எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களை இதன் விளைவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணம் இருக்கிறது. அதாவது என்னன்னு சொன்னா,
உதாரணமா மூசா நபி அவங்க வந்து ஒரு முறை ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ரொம்ப டயர்டாகக்கூடிய சூழல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மரத்துக்கடியில ரெஸ்ட் எடுக்கலான்னு படுக்கிறாங்க. ஆனா ஒரு பயம் இருக்கு, எங்க தன்னுடைய ஆடுகளை ஓனாய் மேய்த்து விட்டு சென்று விடுமோ என்கிற ஒரு பயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலில் தன்னுடைய அசா அந்த அவங்களுடைய குச்சி கையில வச்சிருக்கக்கூடிய குச்சியை அப்படியே ஒரு தொங்க விட்டுட்டு அவங்க தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி எந்திரிச்சு பாக்குறாங்க, அங்க நடந்துட்டு இருந்த விஷயமே வேற. என்னன்னா, எந்த ஓனாயை எண்ணி அவர்கள் அஞ்சினார்களோ அதே ஓனாய் அந்த அசாவை எடுத்துக்கொண்டு இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் பார்க்கின்றார்கள். இது எதன் விளைவாக என்று சொன்னால், இவர்கள் அனைவரும் நபிமார்கள் சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக பயந்தார்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர் பண்புகளில் இருக்கக்கூடியவர்கள் முழுமையான முறையில் அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எதிரிகளின் மூலமாக கூட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்களுக்கு தேவையான உதவியை வழங்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அன்பிற்கும் பேர் கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்று நாம் பல்வேறு முஸ்லிம் நாடுகளிலும் கூட அல்லாஹுவை மறுத்துவிட்டு வேறு விதமான ஹராமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் விளைவாக ஏற்படக்கூடிய இன்னல்களையும் சிக்கல்களை எல்லாம் சமகாலங்களில் பார்த்து வருகின்றோம். எனவே நாம் நம்முடைய கைகளில் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால், நாம் தலைவர் பண்புகளில் பொறுப்பாளிகளாக சாட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், முழுமையான முறையில் அல்லாஹுக்கு பயப்பட வேண்டியது நம்முடைய முக்கியமான தலையாய கடமையாக இருக்கின்றது. எனவே எல்லா சூழல்களிலும் அல்லாஹுக்கு பயந்து அவனால் நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் சரியான முறையில் நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியான முறையில் செய்து அதற்கான கூலிகளை நாம் அல்லாஹ்விடத்தில் வழங்குவதற்கு வல்லல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah